ஜெர்மனியில் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த விதி தங்களது ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டே தொடர்ந்து பணிபுரியும் பல ஓய்வு பெற்றவர்களை பாதிக்கக்கூடும். தற்போது சில ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 99.99% பகுதி ஓய்வூதியத்தை தேர்வு செய்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் தங்களின் முழு ஓய்வூதியத்தையும் கிட்டத்தட்ட பெறுவார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து பணிபுரியவும் நோய்வாய்ப்பட்டால் நோய் விடுப்பு ஊதியத்தையும் பெற முடியும். இந்த முறை நியாயமற்ற சலுகைகளை உருவாக்குவதாகவும் அதிக நிதி விரயத்தை ஏற்படுத்துவதாக அரசாங்கம் கூறுகின்றது. எனவே அரசாங்கம் முன்மொழிந்துள்ள புதிய திட்டத்திற்கமைய தங்களின் முழு ஓய்வூதியத்தில் 2/3 பங்கிற்கு மேல் பெறுபவர்கள் இனி நோய் விடுப்பு ஊதியத்தை பெற முடியாது. இதனால் பணிபுரியும் பல ஓய்வூதியதாரர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். அதாவது அவர்கள் தொடர்ந்து அதிக ஓய்வூதியத்தை பெறலாம் அல்லது நோய் விடுப்பு ஊதிய பாதுகாப்பை தொடர விரும்பினால் அதனை குறைத்துக் கொள்ளலாம். இந்த மாற்றத்தின் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 30 மில்லியன் யூரோக்களை சேமிக்க முடியும் என்று அரசாங்கம் கருதுகிறது. எவ்வாறாயினும் இந்த விதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு முன்பு இந்த விதியில் மாற்றங்கள் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.